ஹலோ எவ்ரிவன். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த குவாடெக்ஸ் அண்ட் பாக்கெட் ஆப்ஷன் நம்ம ப்ரோக்கரில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்க பட்சத்தில் ஒரு ஐடியா வந்து கிடைக்காது. எதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும், அதில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அதில் இருக்க ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று வரும், என்னத்தை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு. முதல்ல நீங்கள் ஹை அண்ட் லோஸை வந்து உடனடியாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹை இது, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல் லோ இது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசிபிளாக தெரியக்கூடிய லெவல்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க. ஒரு ட்ரெண்ட் லைனோ எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் ஏரியாவோ மார்க் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்குள்ளே பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் ஒன்று போயிட்டுருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நம்பரில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ நான் ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம எல்லா வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் எல்லாத்துலேயுமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கா அப்படின்றது பாருங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்கனால செல்லிங் ப்ரெஷர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ ரெண்டு கேண்டில்ஸ் வருது. ஸோ மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், இந்த மார்க்கெட் நமக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டா அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹை அண்ட் லோ அண்ட் ட்ரெண்ட் லைன் எனிதிங் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்டா இருக்க நீங்க இந்த மார்க்கெட்ல நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் வந்திருக்குன்னா, அந்த ஆர்டர் பிளாக்ஸ் டெப் பண்ணி போயிருக்கா அப்படின்னு, ஆர்டர் பிளாக்ஸ்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு லெவல்ஸ்ல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து சரியான விதத்துல இல்லை, மார்க்கெட்ல இந்த இடத்துல சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்க போறதில்லை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்போதான் நீங்க சார்ட்டை மாத்தி அடுத்த சார்ட்டுக்கு போகணும். ஸோ எடுத்தவனைக்கு ஒரு சார்ட்ல நான் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, தேவையில்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னொரு சார்ட்டை மார்க் பண்ணிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்றப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே முதல்ல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை மார்க் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ், நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த குறிப்பிட்ட லெவலில் எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸில் டவுன் சைடில் பாட்டம் சைடில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த ஒரு லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இதுக்குள்ளே இருக்க ஓவர்லாப்பிங் எஸ்என்ஆரை நான் மீன் பண்ணி வரைஞ்சி அந்த எஸ்என்ஆரோட சேர்த்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. ஒரு ஹை லோ அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் நான் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். பட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸை சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் நமக்கு கிடைக்குதுன்னா என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3 டச் நடந்துருச்சு, 4வது டச்சில் செல் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர், அதாவது 98% பீப்புள்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, 98% பீப்புள்ஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். இது ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 2 இடத்துலையுமே முதல்ல எனக்கு செல்லர் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் வர போறாங்களும் சரி, இந்த இடத்த பிரேக் பண்றாங்களும் சரி, பேஸ் லெவல், அதாவது இதுக்கப்புறம் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டையோ இல்லாட்டி வந்து பிரேக் அவுட் ஆகிற கேண்டலையோ நாம வந்து எதிர்பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு எங்கல்பிங் பேட்டர்ன் வருதா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ ஒரு எங்கல்பிங் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ராங்கா போகக்கு ரெடி ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் அப் அண்ட் டவுனில் வருது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிங் மார்க்கெட்லேருந்து வருது, ப்ரீவியஸில் இருக்க லெவலில் இருந்து செல்லர்ஸ் வராங்க. ஸோ இது வந்து செல்லருக்கான ஒரு நல்ல இடம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் எடுக்க போகிறோமா அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல செல் எடுக்கவோ என்ட்ரி எடுக்க போகக்கூடாது. பிரேக் அவுட்ஸ், அதாவது நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஒன்லி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது பிரேக் அவுட்ஸில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லா. பிரேக் அவுட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் ஏதாவது ஒரு சைடில் கண்டினியூஷன் ஆகும், கண்டினியூஷனில் ட்ரேட் பண்ணலாம். சரி, ஏன் நான் இந்த மாதிரியான செட்டப்ஸில் இன்டர்மீடியட் லெவலில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக மார்க்கெட் ஒன்று நீங்கள் பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் இருக்குதுன்னா ரேஞ்சிங் மார்க்கெட்டை ஃபஸ்ட் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்க பக்கத்தில் இருக்க ட்ரெண்ட் லைனை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ட்ரெண்ட் லைனில் கூட நம்மளால் ஈஸியாக ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம ட்ரேட் எடுக்கணுன்றலாம் அவசியம் இல்லை, ட்ரெண்ட் லைனில் கூட ஈஸியாக நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, முதல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டோ பிரேக் அவுட்டோ நடக்குதான்னு பாருங்க. பிரேக் அவுட்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டினியூஷன் சைடில் எடுங்க. ஒருவேளை ரிவர்சல் நடக்குதுன்னா அதுக்கான ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுதான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ஒரு ஹேமர் கண்டலோ இன்வெர்டட் ஹேமர் கண்டலோ கிரியேட் ஆகி அதற்கான கன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்வெர்டட் ஹேமருக்குள்ளேயே நமக்கு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செல்லுக்கான சைனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெரிய கேண்டில் இருக்குது. இந்த பெரிய கேண்டில் டு விக்குக்குள்ள நமக்கு ஒரு சின்ன கேண்டில் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு கண்டினியூஷன் ஆகுது. இது கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி. கேண்டில்ஸ்டிக் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ இதை நிறைய டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்ன மாதிரியான வீடியோஸ் இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.